நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. காற்றிலேயே அடுத்து வர இருப்பது ஒரு கவிதை. கவிதை அல்ல, இது நிஜம். இது நிஜம். நேற்றைய முன்தினம் கண்ணால் கண்ட காட்சிகள் இப்போதும் நெஞ்சு அழுகின்றது. இதுதான் வாழ்க்கை என்று தெரிந்தும் நாம் எல்லோருமே நெஞ்சை தட்டி கொண்டு நான் என்ற அகங்காரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லோரின் நினைப்பு என்னை விட்டால் யாரும் இல்லை என்று. ஆனால் அப்படி அல்ல. நாளைய தினம் என்ன நடக்கும் என்று தெரியாத நாட்களுக்குள் நகர்ந்து கொண்டு இருக்கின்றோம் நாம் எல்லோருமே. இதுதான் வாழ்க்கை, உண்மை வாழ்க்கை. இருக்கும் மட்டும் எல்லோரும் அன்பாக இருந்துவிட்டு செல்லலாம். கடந்த 2 ஆண்டுகளாக வந்து சென்ற இந்த கொரோனா காலத்தில் கூட நாம் இன்னும் திருந்தவில்லை என்று நினைக்கின்ற போது நெஞ்சு வேதனையில் துடிக்கின்றது. நேற்றைய முன்தினம் கண்ட காட்சிக்கு பின்னும் இன்னும் நாம் திருந்தவில்லை என்றால் நாம் நிச்சயம் மனிதர்கள் அல்ல. கவிதைக்குள் செல்வோம். கவிதை கனவுகள் எரிந்தன. மனத்திலே கனவுகளும் மகிழ்வுறு நெஞ்சமுமாய் தனத்தினை தேடியே தன் குடும்ப காத்திட இணைந்தவர் விட்டு பிரிந்து ஏறினார் விமானத்திலே. கணக்கிறதே நெஞ்சம் கணத்தில் நடந்ததை எண்ணி. ஆசைகள் கோடியாய் ஆகாயத்தில் பறந்தவர் தேசம் விட்டு செல்லாது தீக்குள் கரையினரே. பாசமுள்ள உறவுகள் பாதி வழி காத்திருக்க வீசாது நின்றதே. வாழ்வும் விடிவெள்ளியானதே. இறுதி பேச்சும் இறுதி புன்னகையும் இறுதி பயணமானதே. எரிந்து சாம்பலானதே. மறுபடி வருவோம் என்று மந்திரம் பொய்த்ததே. பொறுக்குமோ நெஞ்சம்? போன உயிர் மீளுமோ? எதுவும் அறியா பிஞ்சுகள் ஏங்கி துடிக்கையிலே இதுவும் இறைவன் செயலோ? ஏன் இந்த பாவம் என்றே பிதற்றும் நிலையில் பெற்றவரும் உற்றவரும் மதமொழி கடந்து மரணத்தின் பரிதாபம். நன்றி தயாளினி சிவநாதன். இந்த கவிதை இதுதான் உண்மை, இதுதான் வாழ்க்கை. நாம் எல்லோருமே ஒரு நாள் நிச்சயமாக வாழ்க்கையை முடிக்க வேண்டிய கட்டத்தில் தான் இருக்கின்றோம். ஏற்க மட்டும் இந்த நான் என்ற அகங்காரத்தை தூக்கி எறிந்துவிட்டு நிம்மதியாக வாழுங்கள். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து அன்பாக வாழுங்கள். செல்லும்போது அன்பாக செல்வோம். இதுதான் நிஜம். மீண்டும் சந்திப்போம். அன்பான அன்பு உள்ளங்களே, அடுத்த கவிதையில் நிச்சயம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகின்றேன். இது RJ மோகன். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று.